ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது சம்மங்கி வந்து இப்போ பூத்து முடிஞ்சிருச்சு, சீசன் முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருக்குது. அதனால் இப்போ நான் வந்து அந்த செடியும் வந்து நிறைய கிழங்கு அடியில் இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு திரும்ப ரீபாட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் ஒரு செடி 2 செடி தான் வாங்கி வச்சுருப்பேன். இப்போ அதில் வந்து நிறைய வந்து பல்ப் வந்து வந்துருச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் வந்து அந்த லீவ்ஸ் இலையெல்லாமே நான் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த கிழங்கை மட்டும் வந்து நான் வந்து நட போகிறேன். இப்போது இந்த இந்த சீசனில் நட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு 1 இயர் கழித்து உங்களுக்கு வந்து அடுத்த மே ஜூனில் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ கிழங்கு உள்ளார இருக்குதுன்னு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா வந்து பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்து நம்ம வந்து ஒரு 2-3 தொட்டியில் இல்லை 4 தொட்டியில் வந்து பிரித்து நட்டுடலாம். அது எல்லாத்தையுமே பாருங்கள், அந்த மாவு பூச்சிலாம் இல்லாமல் ஃபுல்லாக வந்து நான் க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு அந்த இலையெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து புதுசாக வந்து அதில் வந்து இலை வந்து துளிர் விடும். பாருங்கள், எல்லா இலையும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது எதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கோ பல்ப்பு, அதெல்லாம் வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்து நம்ம வந்து அதை வந்து நட்டுடலாம். ஒரு கிழங்கு 2 கிழங்கு வாங்கினீங்கன்னா போதும், ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வந்து அது வந்து நிறைய கிழங்கு வந்து அடியில் வந்து வந்துடும். இந்த சம்மங்கி வளர்ப்புக்கு வந்து பெருசாக பராமரிப்பு அப்படின்னு எதுவும் தேவையில்லை. நம்ம தோட்டத்து மண்ணோட கொஞ்சம் மணல், அப்புறம் வந்து மண்புழு உரம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா சாதாரண எரு இதை சேர்த்து கலந்துட்டு நம்ம வந்து மண்ணை ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்க மண்ணில் வந்து அந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு மீதி உள்ள இந்த கிழங்கு மட்டும் நான் வந்து நட்டிருக்கேன். அதை வந்து நான் பிரித்து ஒரு 4-5 தொட்டியில் வந்து பிரித்து நான் நட்டுட்டேன். பாருங்கள், வந்து அழகாக வந்து பூ வந்து மொக்க வச்சுருக்கு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.